பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை ஈசிஆர் பனையூரில் புதிதாக அமைத்துள்ள கட்சி அலுவலகத்தில் முதல் முறையாக 9 மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினேஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த ஒரு வார காலமாகவே பாமக தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை ஈசிஆரில் பனையூரில் புதிதாக உருவாக்கி வரும் கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் 9 மாவட்ட செயலாளர்களுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேடையில் பேசிய பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு உதவியாக இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அவர்களுடைய மகள்வழி பேரன் முகுந்தனை நியமிக்க உள்ளதாக அறிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தை புறக்கணித்து மேடையிலிருந்து எழுந்து சென்னை பனையூரில் ஒரு புதிய அலுவலகம் உருவாக்கி வைத்துள்ளேன், என்னை அங்கு பார்க்க வருபவர்கள் வரலாம் என்று ஒரு தொடர்பு எண்ணையும் அறிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை இருக்கக்கூடிய அக்கறை அடுத்த பனையூரில் தன்னுடைய இல்லத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்றிருந்தார். அதற்கு பிறகாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவினுடைய மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் சந்தித்து சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார்கள். அதற்கு பிறகாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு இருவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு சரியானதாகவும் 2026 தேர்தல் தொடர்பாக நாங்கள் ஆலோசித்தோம் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது பார்க்கும் பொழுது புதிதாக நான் உருவாக்கிய கட்சி அலுவலகத்தில் யாரையும் சந்திக்க போவதில்லை என்றும் தைலாபுர தோட்டத்தில் இயங்கக்கூடிய பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இல்லம்தான் ஒரே அலுவலகமாக செயல்படும் என ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் பனையூரில் புதிதாக உருவாக்கி வரும் கட்சியினுடைய அலுவலகத்தை 9 மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை பாமகவினுடைய மாநில துணை செயலாளர் ஏ.கே. மூர்த்தி, மாவட்ட செயலாளர்கள் நிர்மல், ஏழுமலை, வெங்கடேசன், ஹரி, மகேஷ்குமார் உட்பட பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் முதல் முறையாக நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணித்தும் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார்கள். சந்திப்பின் போது 2026 தேர்தலுக்காக அடுத்த ஒரு வருடம் கடுமையாக உழைக்க வேண்டும், அதே போல 10.5 உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாக ஒரு சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்களை சந்திப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.